மகனே இறைவா தூய ஆவி இறைவா உம்மை புகழ்கின்றோம் அன்புருவான இறைவா அகிலம் காக்கும் இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம் நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே கலக்கம் உனக்கில்லையே கலக்கம் உனக்கில்லையே கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே கலக்கம் உனக்கில்லையே கலக்கம் உனக்கில்லையே என்னை நீ புகலிடமாக்குவாய் உள்ளமதில் உறைவிடமாக்குவாய் என்னை நீ புகலிடமாக்குவாய் உள்ளமதில் உறைவிடமாக்குவாய் தீமைகள் உனை என்றும் தீண்டாது தீமைகள் உனை என்றும் தீண்டாது என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே கலக்கம் உனக்கில்லையே கலக்கம் உனக்கில்லையே அரணாக கொள்வாய் அமைதியின் நிழலில் தங்குவாய் ஆறுதலில் அரணாக கொள்வாய் அமைதியின் நிழலில் தங்குவாய் தொற்று நோய்கள் உன்னை தொடரா தொற்று நோய்கள் உன்னை தொடரா உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே கலக்கம் உனக்கில்லையே கலக்கம் உனக்கில்லையே
உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். இரவின் திகில்கள் தாக்காது, இரவின் திகில்கள் தாக்காது, முழு நல வாழ்வின் தெய்வம் நானே, முழு நல வாழ்வின் தெய்வம் நானே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 3 இறை சொற்றொடர்கள் 22 முதல் 30 முடிய. அக்காலத்தில் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயல்செபூல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டு இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு உவமைகள் வாயிலாக கூறியது: சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் இந்த அரசு நிலைத்து நிற்க முடியாது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் இந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவர் நிலைத்து நிற்க முடியாது, அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினால் அன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினவர்களே, இந்த சமுதாயத்துல, சமூகத்துல, சமயத்துல சாதித்த பல நபர்களின் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்னன்னா, வாழ்நாள் முழுசுமே வாழ்க்கை எனும் கடலில் எதிர்நீச்சல் போட்டார்கள் என்பதுதான். அது என்னுடைய வாழ்க்கையா இருந்தாலும் அப்படித்தான். யாரும் என்னை தட்டி கொடுத்ததாக சரித்திரமில்லை, நானே என்னை தட்டி வளர்ந்தவன். அது மாவட்ட ஆட்சியர் சகாயம் அவர்களாக இருந்தாலும் சரி, கருப்பு இன மக்களுக்கு எதிராக ஆதரவாக எழுந்த நெல்சன் மண்டேலாவாக இருக்கட்டும், இவர்களுடைய வாழ்வு நமக்கு சொல்லுகிற பாடமெல்லாம் எதிர்நீச்சலையே வாழ்வாக கொண்டு செய்தவர்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இதனை துவக்கி வைத்த மாபெரும் தலைவரின் எதிர்நீச்சலைத்தான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு சுட்டுகிறது. மறைநூல் அறிஞர்கள், வல்லுநர்கள், அறிவியல் வல்லுநர்கள் யூத சட்டத்தை கரைத்து குடித்து தங்களை போதகர்கள் என புகழ் பெற்ற சட்ட அறிஞர்களிடம் தாங்கள் பயிற்சி பெற்றதாகவும் இவர்கள் பெருமை கொண்டார்கள். பல பரிசேயர்கள் மறைநூல் வல்லுநராகவும் விளங்கினார்கள். சட்டத்தை மக்களிடையே திணிப்பதிலும் அதை கடுமையாக வலியுறுத்துவதிலும் அவர்கள் பேர் போனவர்கள். அதனால்தான் இயேசுவின் இரக்கச் செயல்களையும் அவர் பாவங்களை மன்னித்த நிகழ்ச்சிகளையும் மறைநூல் அறிஞர் கடுமையாக கண்டித்து இவன் பேய்களின் தலைவனை கொண்டே பேய்களை ஓட்டுகிறான் என்ற வாதத்தை முன்வைக்கிறார்கள். இயேசு இந்த கடலிலும் எதிர்நீச்சல் அடிக்கிறார். காரணம், அவர் கடவுளோடு இருந்தார். நம்முடைய வாழ்விலும் வருகின்ற துன்பங்களை கண்டு நாம் பயந்து ஒடுங்க வேண்டிய தேவையில்லை. எதிர்நீச்சல் போட்டுதான் ஆகும், ஆனால் எதிர்நீச்சலிலே மூழ்கிவிடக்கூடாது. அதே போல சென்ற இடமெல்லாம் அதிசயங்கள், அற்புதங்கள், புதுமைகள் செய்தவரை பல விமர்சனங்களுக்கு தள்ளுகிறார்கள். ஆனால் இயேசு எந்த விமர்சனங்களுக்கும் அடிமையாகவில்லையே. புதுமைகள் செய்யும் போது யார் இந்த வல்லமையை கொடுத்தது என்றும், அதிகாரத்தோடு போதித்த போது இவன் பெற்றோர் நமக்கு தெரியாதா என்றும், நோய்களை குணமாக்கும் போது எந்த அதிகாரத்தால் இவ்வாறு செய்கிறாய் என்றும்
பேய்களை ஓட்டும் போது எப்படி இந்த வல்லமை என்றும் விமர்சனங்கள் எழுப்புகின்றார்கள். இயேசு எல்லாவற்றுக்கும் என் தந்தை என்னோடு செயலாற்றுகிறார் என்று அவர்கள் போட்ட பாலுக்கு சிக்ஸர் அடிப்பது போன்று எளிமையாக பதிலை கொடுத்து விடுகிறார். அத்தகைய நிலைதான் இன்றும் பேய்கள் அறிந்திருந்தன இயேசு இறைமகன் என்று. ஆனால் தான் அவைகளால் செயலாற்ற முடியவில்லை. ஆனால் பரிசேயர்கள் இதனை தவறாக புரிந்து கொள்கின்றார்கள். கிறிஸ்தவளாகிய நாம் நம்மை எதிர்த்து விமர்சனங்கள் வந்த உடனேயே ஏன் விழுந்து விடுகிறோம்? யதார்த்தம் தான் விழுவது, மனுஷன் தானே. ஆனால் அதில் விழாமல் எழுந்து நிற்க வேண்டும் என்பதுதான் இயேசுனுடைய ஆதங்கம். அன்றாட வாழ்விலே நோய், துன்பம், பட்டினி, கஷ்டம், பண கஷ்டங்கள் வழியாக விமர்சனங்கள் எழும். ஆனால் விழாமல் எழுந்து நிற்க நாம முயற்சி எடுக்க வேண்டும். அதுபோலத்தான் தனக்கு எதிராக தானே பிளவுபடுகிற எந்த அரசும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் நம்முடைய வீடுகளில் நம்ம பிளவுபட்டோம்னா மகிழ்ச்சி இருக்க வாய்ப்பில்லை. அது எந்த வீடாக இருந்தாலும் சரி, நீ பிறந்த வீடோ புகுந்த வீடோ அல்லது திருச்சபை என்கிற பெரிய வீடோ அல்லது உலகம் என்கிற பெரிய வீடோ எதுவாக இருந்தாலும் சரி, நமக்குள்ளே பிளவுபட்டோம்னா நீ என்னதான் சொத்து, படிப்பு, வீடுகள் நிறைய, நிலங்கள் நிறைய, நகைகள் நிறைய இருந்தாலும் நிச்சயமாக சந்தோஷம் நிலைத்து நிற்கிறது வாய்ப்பு குறைவுதான். நமக்கு எதிராக பிளவுபட்டு இருக்கிற நம்முடைய வீட்டாருக்காக, திருச்சபை உறுப்பினர்களுக்காக நாம் மன்றாட வேண்டும். கடவுளும் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். நமக்கு எதிராக நாமே பிளவுபட்டு விடாதபடி விழிப்பாயிருப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசுவே, திருஅவையின் உறுப்பினர்களாக இருந்து கொண்டே திருச்சபையை காயப்படுத்தும், பிளவுபடுத்துகின்ற கத்தோலிக்கர்களுக்காக வேண்டுகிறோம். மன்னிப்பு கோருகிறோம். தூய ஆவியின் ஆற்றலால் திருச்சபையை வலிமைப்படுத்துவராக. ஆமேன். நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன்.
பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
மண்ணினை வாழ்ந்திடச் செய்திடுமே மாதிரியை மனம் சுமந்து மண்ணினை வாழ்ந்திடச் செய்திடுமே எம் சூசை முனியே எம் பாச துணையே எம் நல காவலரே எமக்கென மன்றாடுமே தசதபத தசதப மமக தசதபத தசதப மமக நம்பிக்கை ஒளியில் உம்மை தேடும் எம்மை நலமுடன் காப்பவரே சரி சதசாதபத சரி சரி சதசாதபத ரேசா நம்பிக்கை ஒளியில் உம்மை தேடும் எம்மை நலமுடன் காப்பவரே உம் நீதியினை நிதம் பற்றி பரமனில் இணைந்திட அருள்வீரே உம் நீதியினை நிதம் பற்றி பரமனில் இணைந்திட அருள்வீரே எம் சூசை முனியே எம் பாச துணையே எம் நலக் காவலரே எமக்கென மன்றாடுமே நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.